நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் அறிவிப்பு ஒன்று தமிழ்நாடு அரசிடமிருந்து தற்போது லேட்டஸ்டாக வெளியிடப்பட்டு உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் வட்டி மானியத்துடன் கூடிய பிணையில்லா கடனுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டு உள்ளது. எப்படி விண்ணப்பம் செய்வது என்பதை இப்போது இந்த ஒரு வீடியோவில் மிகவும் சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள். அதாவது தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கமானது சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் கடன் வழங்கி குழு உறுப்பினர்களின் வாழ்வாதாரம் மேம்பட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. குழுக்களின் தொழில் வளர்ச்சி அடையும் பொழுது தேவைப்படும் கூடுதல் நிதியை சுய உதவி குழுக்கள் வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் மூலம் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியாது. இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சுய உதவி குழுவின் பெண் உறுப்பினர்களும் சொந்தமாக தொழில் புரிந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் தேவைப்படும் கடன் தேவைகளை வங்கிகளில் இருந்து நேரடியாக எளிதில் பெற்றிடவும் உதவிடும் வகையில் பெண்கள் தலைமையிலான தொழில்களுக்கு பிரத்யேக கடன் திட்டம் தற்போது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதிகள் என்னவென்றால், ஏற்கனவே தொழில் முனைவோராக இருக்க வேண்டும், 21 வயதிற்கு மேற்பட்ட கிராமப்புற சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்க வேண்டும், அக்குழு ஒரு வங்கி கடனையாவது பெற்று வெற்றிகரமாக திருப்பி செலுத்தி இருக்க வேண்டும், கடன் பெற விருப்பம் இருப்பவர்கள் குழுவில் சேர்ந்து குறைந்தபட்சம் 2 வருடங்களாவது ஆகியிருப்பதுடன் ஒரு கடன் சுழற்சியையாவது வெற்றிகரமாக பூர்த்தி செய்து இருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் நிலையான முதலீடு அல்லது நிலையான முதலீடும் நடைமுறை முதலீடும் இணைந்த இருவகையான கடன்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம். இதுவே இந்த திட்டத்தின் மிக முக்கிய சிறப்பம்சம். இது தவிர பிணையம் எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ரூபாய் 75,000 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வேளாண் சார்ந்த மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்கள், பண்ணை சாரா தொழில்கள், உற்பத்தி, சேவை மற்றும் வியாபாரம் சார்ந்த தொழில்களுக்கு கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது. அதேபோல இந்த திட்டங்களின் கீழ் வங்கிகள் தாங்கள் வழங்கும் கடனுக்கான உத்தரவாதத்தை பெறுகின்றன. இச்சேவைக்கான கட்டணம் கடன் வாங்குபவர்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மிக முக்கிய பயன்கள் என்னவென்றால், வங்கிகள் வழங்கிய கடன் தொகையை தவணை தவறாமல் உரிய காலத்திற்குள் திருப்பி செலுத்தும் பெண் தொழில் முனைவோருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை நிலுவையில் உள்ள கடன்களுக்கான வட்டியில் 2% மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு 5 ஆண்டுகள் வரை பயனாளிகளிடமிருந்து வங்கிகள் வசூல் செய்யும் கடன் உத்தரவாத கட்டணங்களை திரும்ப பெற வழிவகை செய்யப்படும். அதாவது இந்த சலுகைகள் அனைத்துமே ஒரு நபருக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படுமாம். கடன் விண்ணப்பங்களுடன் இணைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது பண்ணை தொடர்பான உற்பத்தி தொழில்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னவென்றால், உங்களுடைய ரேஷன் அட்டையின் நகல், ஆதார் அட்டையின் நகல், வங்கி பாஸ் புத்தகத்தின் நகல், விற்பனையாளர் பற்றிய முழு விபரம், அதேபோல சுய உதவி குழுவின் தீர்மானம், ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கான அத்தாட்சியும் தேவைப்படும். அதேபோல பண்ணை சாராத தொழில்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னவென்றால், ரேஷன் அட்டையின் நகல், ஆதார் அட்டையின் நகல், வங்கி பாஸ் புத்தகத்தின் நகல், பேன் அட்டையின் நகல், சுய உதவி குழுவின் தீர்மானம், ஜிஎஸ்டி பதிவின் நகல், அதேபோல மூலப்பொருட்கள், இயந்திரங்களுக்கான விலைப்புள்ளி ஆகியவை தேவைப்படும். யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். அதாவது முதலில் இந்த அறிவிப்பை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தான் வெளியிட்டு இருந்தார். அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களின் அறிவிப்பின்படி விண்ணப்பம் செய்யலாம். சுய உதவி குழு உறுப்பினர்களுக்காக வங்கிகள் பிரத்யேகமாக இக்கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் இணைந்திருக்கும் சுய உதவி குழுவில் உள்ள அனைத்து தகுதியுள்ள உறுப்பினர்களும் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, வட்டார அளவிலான கூட்டமைப்பு, சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் அல்லது கணக்கு வைத்திருக்கும் வங்கி கிளையை அணுகி விண்ணப்பம் செய்யலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்து உள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.